இந்த காலத்துல நியாயமா நடந்து வாடுறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணா ஆயிடுச்சு. சில பேரை ஏமாத்தணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயமா ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி நபர்களை ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஈஸியா யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திடுவாங்க. தந்திரமா தப்பிச்சு எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. 3 ஸ்டெப்ஸை பார்ப்போம். இது உங்களை ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வைக்க உதவும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும் போதே உங்களை ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளா பார்க்க தொடங்கிடுவாங்க மற்றவங்க. ஃபர்ஸ்ட், உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஒரு கமாண்டர் ஒருத்தர் ஒரு யுத்தத்துக்காக என்ஜினியர் கிட்ட ஒரு பெரிய கப்பலை செய்ய சொன்னாரு. ஆனா என்ஜினியர் சொன்னாரு, இல்ல, ஒரு பெரிய கப்பல் கொண்டு போறதுக்கு பதில் 2-3 சிறிய கப்பல்கள் கொண்டு போனாதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கமாண்டர் அதை கேட்கல. கமாண்டர், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், சொல்ற மாதிரி பெரிய கப்பல் செய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ஜினியர் அதுக்காக வாதம் பண்ணாரு. 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் முத்தி போய் என்ஜினியரை வேலையை விட்டு நீக்கிட்டாரு. வேற ஒரு என்ஜினியரை வச்சு பெரிய கப்பலை ஒண்ண செஞ்சு கமாண்டர் போருக்கு போனார். ஆனா போர் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல என்ஜினியர் ஆர்குமெண்ட் பண்ணாம கமாண்டர் சொன்னதை செஞ்சிருந்தாருன்னா அவரோட வேலையும் தப்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை அவரும் ஏத்திருந்திருப்பார். ஆமா, என்ஜினியர் ஃபர்ஸ்டே சொன்னாரு அப்படின்னு சொல்லி உங்க மதிப்பு அங்க கூடி இருக்கும். ஆர்குமெண்ட் பண்ணி அவரோட வேலை போனது மட்டும்தான் மிச்சம். இந்த இன்ஜினியருக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா, ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுதான். இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலம் தான் பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களுமே தேவையில்லாத இடத்துல ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு உங்க ஆக்ஷன்ஸ் மூலம் பதில கொடுக்க பழகிட்டா நீங்களும் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன்டா மாறிடலாம். செகண்ட், உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம்தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல டிபெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். உங்க எதிரியே ஆனாலும் உங்களோட இம்பார்ட்டன்ஸ்க்காக, உங்க தேவை அந்த இடத்துல வேணும்ன்றதுக்காக உங்களை தோக்கடிக்க மாட்டாங்க. கிங் லூயிஸ் அவரோட ஜோதிடர் அவர் சொல்றது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பல பேரை கொண்டிருக்கிறதா ஒரு நியூஸ் அவருக்கு அதுல விழுந்துச்சு. அதனால டவுட் போட்ட கிங் லூயிஸ் அவரை அழைச்சிட்டு வர சொன்னாரு. நீங்க எத்தனை நாள் கரெக்டா உயிரோட இருப்பீங்க அப்படின்னு ஜோசியர் கிட்ட கேட்டாரு. புத்திசாலியான ஜோசியர் என்ன சொன்னார்னா, நீங்க இறக்குறதுக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு கணிச்சு சொன்னார். இதை கேட்ட ராஜா அவர் ஹெல்த் நல்லபடியா பாக்குறதுக்காக மருத்துவரை அரண்மனையிலேயே வச்சு அவரை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. இந்த ஜோசியர் அவரோட புத்தியால தப்பிச்சாரு. இப்படி சொன்னதால ஜோசியரோட இம்பார்ட்டன்ஸ் கூடிச்சு. நீங்களும் அதே மாதிரி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி புத்திசாலித்தனம், உங்களுடைய தேவை அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கருவேப்பிலை மாதிரி உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போயிட்டே இருப்பாங்க. தேர்ட், திங்க் பெட்டர். பல்பை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா எல்லாருமே தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சொல்லுவோம். ஆனா 10 வருஷம் முன்னாடியே 1850 ஜோசப் ஸ்வான் அப்படின்றவரு லைட்டை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனா அதோட ஃபிலமெண்ட் கார்பனைஸ்ட் பேப்பரால ஆனது. அதனால ஒரு 13 மணிக்கூருக்கு மேல எரிய முடியல. ஆனா எடிசன் என்ன பண்ணாரு, அதை பெட்டர் ஆக்கணும்னு நினைச்சு அந்த ஃபிலமெண்ட்டை பேம்பு ஃபிலமெண்டால பண்ணாரு. கார்பனைஸ்ட் பேம்பு ஃபிலமெண்டால பண்ணும்போது அது 1200 மணிக்கூர் வரைக்கும் ஓடுற கெப்பாசிட்டி கொண்டு இருந்தது. அதனாலதான் எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சாருன்ற கிரெடிட் அவருக்கு போச்சு, பிசினஸும் கூடிச்சு. இது ஆக்சுவலி புத்திசாலித்தனமான ஒரு செயல் தான். ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதை பெட்டரா ஆக்கி கொடுத்தாரு. சோ பிசினஸாவும் அது வளர்ந்தது. நேமும் அவருக்கு தான் கிடைச்சது. உங்களை இன்டெலிஜென்ட்டான பர்சனா மாத்துறதுக்கு இது உதவும். இந்த 3த்துல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டிப் ஃபாலோ பண்ணி உங்களை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற நிலைமை நீங்களே வெளியே வச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.